கல்வாரி லெந்து கால தியானங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஐஎம்டிவியில் லென்த்து நாட்களில் நாம் சிறப்பு செய்திகளை கேட்கிறது வழக்கம் உண்டு. இந்த வருடம் கூட இது முதல் நாள். இந்த முதல் நாளில் இந்த லென்த்து நாட்களில் கல்வாரி தியானங்களும் சிலுவை தியானங்களும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் வேதம் என்ன சொல்கிறது, லென்த்து நாட்களில் என்ன தியானிக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த 40 நாட்களும் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு, இயேசு என் பரிகாரி, இல்லைனா இயேசு மை அட்வொகேட், ஜீசஸ் இஸ் மை அட்வொகேட். இதுதான் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் எனக்காக என்ன இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார், அவர் யாராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கண்களையும் நாம் மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை மூலம் எங்களோட பேசுங்க. இந்த லெந்து நாட்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரே, இதில் கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒடுக்கி தாழ்ந்து கர்த்தாவே உங்களுடைய பாடுகளும் சிலுவையில் நீங்கள் செய்த காரியத்தையும் எண்ணி பார்த்து கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபைத்தாங்க. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர், அடியானை தாழ்த்துகிறேன். என் மூலமாக நீர் பேசுவதற்காக நன்றி. நீர் கற்றுத்தாங்க, எங்களை வழிநடத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2. நான் இங்கிலீஷில் உங்களுக்கு வாசிக்கிறேன். மை டியர் சில்ட்ரன், ஐ ரைட் திஸ் டு யூ ஸோ தட் யூ வில் நாட் சின். பட் இஃப் எனிபடி டஸ் சின், we have one who speaks to the Father in our defense, Jesus Christ, the righteous one. He is the anointing sacrifice of our sins, and not only for our sins but also for the sins of the world. தமிழில் கேட்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நீதிபதியாயிருக்கிற பிதாவினிடத்தில் என்ன பண்றாரா? பரிந்து பேசுகிறார். மேல படிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பாருங்க, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாம் யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில் என்ன செய்தார்? நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த உலகத்திற்கு அவர் குழந்தையாக பிறந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து நிறைய காரியங்களை இந்த பூமியில் செய்தார். ஆனால் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கும் காரியம், அவர் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார். அப்போது இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு பார்க்கும்பொழுது, அவர் எனக்கு பரிகாரியாக இருக்கிறார். ஹீ இஸ் மை அட்வொகேட். அப்போது இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவர்கிட்ட வர தயக்கமா? இதுதான் நம்ம இந்த முதல் நாளில் பார்க்குறோம். ஏன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட, ஏன் அந்த அன்பான ஆண்டவர்கிட்ட வர நாம் தயங்குகிறோம்? தயக்கப்பட அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார், அட்வொகேட்டாக இருக்கிறார். அவர் த கோர்ட்ஸ் ஆஃப் ஹெவன், பரலோகத்தில் இருக்கும் அந்த வாசஸ்தலங்கள் திறந்து பிதாவின் முன்பதாக தன்னுடைய இரத்தத்தை கையில் வைத்து கொண்டு அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் வேத சத்தியம் சொல்கிறது. அப்போது எதற்காக நாம் தயங்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி பழகுவதற்கு, ஆண்டவரிடத்தில் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க, அந்த நம் பாவத்தை விட்டு விட்டு ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 9ஆம் வசனத்தில் நாம் படித்த அதே 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் மன்னித்து உன்னை சுத்திகரித்து உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன்.
மன்னித்து மறப்பேன். அப்போ ஏன் தயங்குகிறாய் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் எனக்கு பரிகாரியாய் இருக்கிறார். இன்றைக்கு பரலோகத்தில் நமக்கு பரிகாரியாய் நின்று பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி, இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு நீ என்கிட்ட வரலாமே, நீ என்கிட்ட வரலாமே. இதான் இந்த முதல் நாள் நாம் பார்க்குறோம். Why don't we come to Christ? ஏன்? Because he is our advocate. அவர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவர் சொல்வது ரொம்ப சிம்பிளான காரியம். விட்டுவிடு, இந்த பாவத்தை எல்லாம் விட்டுவிடு, எல்லா அக்கிரமங்களையும் விட்டுவிடு, ஒரு நீதிமானாய் வாழ, நான் உன் எல்லாவற்றிலும் மன்னிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறோன்னா, ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், கர்த்தர் என்னை ஏற்றுக்குவாரா, நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்குமே, நம்ம ஒன்றும் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊழியக்கார் போல் இல்லையே. அவங்க எப்பயுமே பைபிள் எடுத்துன்னு போகிறாங்க, வராங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. நம்மளெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரா? நம்ம ஏதோ ஒரு மாதத்தில் எப்பயாவது ஒரு இடத்துல உபாசிக்கிறோம், இல்லை ஜெபம் பண்ணுறோம், நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போகிறோம், வரோம், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாரா? இதுக்கெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் மன்னிப்பார். ஃபர்கிவிங் காட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் வசனம் தான் சொல்லுது. ஏன் அப்படின்னா, நமக்கு உறுதி இருக்குது, நமக்கு அந்த அஷ்யூரன்ஸ் இருக்குது, அந்த உறுதியை ஆண்டவர் தருகிறார். ஏன்? பரலோகத்தில் ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காக வழக்காடும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது உங்கள் இருதயத்தில் ஒன்று நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஃபிக்ஸ் இன் யுவர் ஹார்ட். இன்றைக்கு நான் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்னாடி எனக்காக இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர் நிற்கிறார். அவர் எனக்கு பரிந்து பேசுகிறார். நான் செய்கிற தவறுகளை, நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பு கேட்டு அவர் இரத்தத்தின் மூலமாக மன்னித்து என்னை கழுவுகிறார். அதனால் எல்லாவற்றையும் விட்டு நான் கர்த்தரையே நோக்கி வரப்போகிறேன். ஏன் பாருங்கள், அதில் தான் அந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ரொம்ப போட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் யாராக இருக்கிறாரா? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாருங்க, கிருபாதார பலி அவரே. அப்போ அட்டோனிங் சாக்ரிஃபைஸ், கிருபாதார பலி அவரே. அப்போ கிருபாதார பலின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்றைக்கு ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஏதோ ஒரு காரியத்தை பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள் பலிபீடத்தில். ஆனால் ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே ஒரு ரட்சிப்பை கொண்டு வர, உலகத்திற்கே பாவத்தை நீக்கி பாவத்தை கழுவி எல்லாருக்கும் அந்த விசுவாசத்தில் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக அவர் மாறினார். அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் இரத்தம் சிந்தினார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையில் தொங்கினார், சிலுவையில் அந்த பலியாக மாறி மரித்தார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். அதை செய்ததால், அதை பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவின் கட்டளையின்படி அவர் அதை விருப்பத்துடன் அவர் அதை செய்ததால், இன்றைக்கு அவர் பரலோகத்தில் நமக்காக வழக்காடும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். நமக்கு அந்த நிச்சயம் வேண்டும். இந்த லென்த் நாட்களில் நினைத்து பாருங்கள். நமக்கு ஏன்னா நிறைய பேருக்கு விசுவாசம் கிடையாது, விசுவாசம் குறைவலாக இருக்குது. பிசாசன் என்ன பண்ணுறான்னா, நம்மளை நீ ஒரு பாவி அப்படின்னு விலக்கிறான். நீ ஒரு பாவி, உனக்கு இதெல்லாம் தகுதி கிடையாது, நீ முன்னெல்லாம் ஆண்டவர் சேர்த்துக்க மாட்டார், நீ ஒன்றும் பரிசுத்தவான் கிடையாது, இப்படி நிறைய பேர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். நான் பரிசுத்தவான் கிடையாதுங்க, நீங்கள்லாம் பெரிய ஆள், நாங்களாம் இப்படி பேசுவதை நான் கேட்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் பார்வையில் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். பாவம் என்று பார்க்கும் பொழுது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை அல்ல. பாவியை அல்ல. அதனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால்தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டு பரலோகத்தில் இன்றைக்கு பிதாவின் முன்னாடி நின்று நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நமக்காக வழக்காட யார் இருக்கிறார்கள்? நமக்காக
நான் நிறைய யோசித்தது உண்டு. நிறைய நாட்கள் யோசிப்பேன், நமக்காக பேச யாருமே இல்லையே, நம்ம இப்படி தனியாக இருக்கிறோமே, நமக்காக நியாயம் பேச யாருனா இருக்கிறாங்களா, நமக்காக நம்ம ஒன்றுமே தப்பே பண்ணலையே, நம்ம ஒன்றுமே தப்பே பண்ணலையே, நமக்காக நியாயம் பேச யார் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நிறைய யோசித்தது உண்டு. ஆண்டவரே, அப்படியே ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் கூட சரி, நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள யார் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? யார் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு, அப்பா அம்மா யாருமே இல்லை. நமக்காக யார் இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்தது உண்டு. நீங்கள் யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? நமக்காக யார் உண்டு? நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்த்துக்கணும். யாரும் இல்லையே, நமக்காக யார் போய் வழக்காடுவார்கள்? யார் நம்ம நியாயம் நமக்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் அப்படி யோசிக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர் நம்முடைய அட்வொகேட்டாக இருக்கிறார். அவர் நமக்கு பரிந்து பேசுகிறார், நமக்காக வழக்காடும் தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் உங்களுக்குள் வர வேண்டும். இன்றைக்கு அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள வர வேண்டும். அதுக்காக தான் இந்த செய்தியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதல் நாளிலே, லென்த்து நாட்களின் முதல் நாளிலே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எனக்காக என் ஆண்டவர் வழக்காடுகிறார். யார் என் பக்கம் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருமே நிற்கலைன்னா கூட பரவாயில்ல, எனக்காக யாருமே நிற்கலைன்னா பரவாயில்ல. ஆனால் என் தேவன், பரலோக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக என் பக்கமாய் நிற்பார். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பாவத்தில் விழுந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டு கர்த்தருடைய பார்வையில் நம்ம ஒரு நீதிமான்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இதில் நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, உலகத்தின் பாவத்தையும் ஆண்டவர் மன்னித்து தீர்த்தார். அப்போது இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இந்த லெந்து நாட்களில் கர்த்தரை நேரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார். உனக்கும் இயேசு கிறிஸ்து இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். எல்லாருக்கும் அந்த செய்தியை சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் போயிட்டு யாருன்னா ஒருத்தருக்கு போய் சொல்லுங்க, நான் பாவியா, யார் சொன்னது உனக்கு நான் பாவி அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், இவர்கிட்ட போய் பேசு, இவங்கக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் அவர்கள்கிட்ட இந்த செய்தியை சொல்லும் பொழுதே அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. முதல்ல இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டு we have to believe, நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். என் கர்த்தர் எனக்காக வழக்காடுகிறார், என் கர்த்தர் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், என்னை காப்பாற்றுகிறார். இந்த உலகத்தில் யார் என் பக்கம் நிற்கலாம் பரவாயில்ல, என் ஆண்டவர் நிற்பார் என்பதை உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். இரண்டாம் காரியமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் யாரை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு போய் நீ இந்த செய்தியை சொன்ன என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஆறுதலின் செய்தியாக இருக்கும், விடுதலையின் செய்தியாக இருக்கும். இரண்டாம் காரியம் பார்த்தோம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம், அப்படியே ஜான் காஸ்பல் ஆஃப் ஜான், யோவான் எழுதின சுவிசேஷம் நாம் போனோன்னு பார்த்தோன்னா 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 16ஆம் வசனத்தில், இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன், 16ஆம் வசனம், and I will ask the Father and he will give you another counselor to be with you forever, the Spirit of truth. The world cannot accept him because he is neither sees him nor knows him, but you know him, for he lives with you and will be with you. தமிழ் படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தார். யார் அனுப்புறாரா ஆண்டவர்? இப்ப பாருங்க, யார் அனுப்புறாரு? வேறு ஒரு தேற்றவாளனை ஆண்டவர் அனுப்புறார். அப்போது நமக்காக வழக்காட, நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல இன்னொரு பர்சன் இருக்கிறாரு, அவர் தான் ஆவியானவர். அவரும் நமக்காக வழக்காடுகிறார். ஹல்லேலூயா. படிப்போம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், அந்த சத்திய ஆவியை உலகம் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆமா, ஆனால்
அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ ஆவியானவர் நமக்காக நிற்கும் தேவன். ஏனென்றால் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆண்டவர் நமக்காக, அந்த ஆவியானவர் நமக்காக நம்மளை வழி நடத்துகிறார். எல்லா வகையான படிப்போம். இன்னொரு வசனம் படிப்போம் பாருங்க. 16ஆம் அதிகாரம் படிங்க. அதே 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8. நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்லுகிறேன், போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் வந்து என்ன பண்றாருன்னா இதெல்லாம் கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் இது எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ நமக்கு ஒரு உணர்வு நமக்கு வேண்டும் என்றால், இன்றைக்கு நிறைய பேர் நான் யார், நான் பாவியை யார் சொன்னீங்க, நான் பாவி கிடையாது. எப்படி? நான் என்ன பாவம் பண்ணேன்? இது பண்ணுறது பாவமா, அது பண்ணுறது பாவமா? உங்களுக்கு தெரியுமா? அவர் பண்ணுறாரு, இவர் பண்ணுறாரு, அதெல்லாம் பாவம் இல்லையா? அவங்களெல்லாம் போய் கேட்க மாட்டிங்களா? இது என்ன நியாயம்? எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்கள். தினந்தோறும் இது ஒரு போராட்டமாகவே இருக்கிறது. நீங்கள் மற்றவங்கள பார்த்து இதை கேட்டுருவீங்க, அப்புறம் வீட்டில் வந்த பிறகு ரொம்ப நேரம் யோசிப்பீங்க இதை பற்றி. நான் பாவியா, என்னை பார்த்து பாவியை சொல்கிறான், என்னை பார்த்து இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்லி ரொம்ப நேரம் இதை பற்றி புலம்பினே இருப்பீங்க. ஏன் பாருங்கள், ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம் ஒப்பு கொடுத்துருவோம். மற்றவங்க சொல்லும்போது நமக்கு அது உன்றுதலாக இருக்கும். என்னடா இது, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னப்பா இது இப்படி பாய் போச்சு, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் இதுவே ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கும் ஆவியானவர், மகனே நீ பண்ணுறது தவறு, இதை திருத்திக்கொள், இது கர்த்தருக்கு விரோதமானது, இது கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தர் விரும்பவில்லை, இதை செய்யாதே. அதை நாம் என்ன பண்ணுவோம்? உடனே அதை கேட்போம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு அவர் ஒரு தேற்றவாளனாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருனா இந்த உலகத்தில் நமக்கு நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாருங்க, அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படிங்க. 13. சத்திய ஆவியாகிய வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, சகல சத்தியத்திலும் நம்மளை நடத்துவார். ஆவியானவர் பேச்சை கேட்கும் பொழுது நம்ம பாவம் செய்தால் நிச்சயமாக நமக்கு ஊன்றுதல் இருக்கும். ஓகே, ரைட்டு, இது ஆவியார் என்னோட பேசுகிறார், இது விட்டு விட வேண்டும், இன்றையிலேருந்து நான் இதை செய்யக்கூடாது, இந்த தவறான வழியில் போகக்கூடாது. ஏனென்றால் ஆவியானவர் பேசுகிறார். மேலே அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க, அப்போ எல்லாவற்றையும் அறிவிக்கிறவர், நம்மை சரியாக நடத்துவர், சத்தியத்தின் பாதையில் நடத்துவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ இன்றைக்கு வார்த்தையும் ஆவியானவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு வழக்காடி கொண்டிருக்கிறார் பரலோகத்தில் நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு இங்கே பூமியில் ஆவியானவர் நமக்கு எல்லா வகையான இருதயத்தில் ஆழத்தில் ஊன்றுதல் கொடுத்து பாவத்தை விட்டு விலக நமக்கு எல்லா பலத்தையும், கவுன்சிலிங் எல்லாத்தையும் நமக்கு தருகிறார், வழி நடத்துகிறார். அதான் ஆவியானவர் பெரிதாக செய்வது. மறுபடியும் ஆண்டவர் சொல்வது இதுதான், இயேசு கிறிஸ்து சொல்வது இதுதான். படிங்க 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதே 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமா, அதுக்கப்புறம் நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் ஆமா எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. நிறைய பேர் தன்னுடைய தங்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பழக்க வழக்கத்தில் இருந்து வர முடியல பிரதர், எங்களால் இந்த பழக்க வழக்கத்தை நாங்கள் அதை ரொம்ப மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியல, இந்த காரியத்துலேருந்து வர முடியல, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்குது, என் பேர பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்குது, எங்கள் வீட்டு பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எல்லாரும் பேசுவது மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் அதில் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதான் வேத சத்தியம் சொல்கிறது, நாம் சாட்சிகளாக இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறவும். அப்போது ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த பூமியில் நம்மை வழி நடத்துகிறார், சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துகிறார், வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை எல்லாம் நமக்கு கொடுக்கிறார், அவர் சொல்லிக் கொடுக்கிறார் எல்லாவற்றையும். மறுபடியும் நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் வழிநடத்தல் என்ன அப்படின்னு. இன்னொரு வசனம் படிங்க, 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் பாருங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து போதனைகள், இயேசு கிறிஸ்துவின் வழிகள், இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது அனைத்தையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் யார்? கர்த்தருடைய நாமத்தினாலே வருபவர். அப்போ பாருங்க, இன்றைக்கு ஆவியானவர் பலன் இந்த பூமியில் நமக்கு அவசியம். அப்படி அவசியமாக இருக்குது. ஏன்னா அவர் தான் நமக்கு நம்ம பாவங்களை வெளிப்படுத்துகிறார். நம்ம பாவத்திலேருந்து வெளியே வர, நமக்கு விடுதலை செய்ய அவர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். அப்போது பரலோகத்தில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வழக்காடும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம் ஜெபங்களை கேட்டு அதை பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்பதெல்லாம் ஆவியான நமக்கு கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார் இந்த பூமியில். அப்போ பாருங்க, ஆவியானவர் ஒரு பக்கம் நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் ஒரு பக்கம், அவர் இன்டர்செஸராக இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடும் தேவனாக இருக்கிறார். இரண்டு பேர் நம் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் பார்த்தோம், இன்றைக்கு தலைப்பே இயேசு என்னுடைய வழக்காடும் தேவன். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் மை அட்வொகேட். அப்போ இரண்டு காரியங்களை ஆண்டவர் செய்தார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது நமக்காக மரித்து, பாடுபட்டு, ரத்தம் சிந்தி மரித்து, ஜீவ பலியாக, தகன பலியாக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் பரலோகத்தில் போகும் பொழுது அவர் ஆவியானவர், இன்னொரு தேற்றவாளை உங்களுக்கு அனுப்புவேன், ஒரு இன்டர்செஸரை உங்களுக்கு அனுப்புவேன், உங்களுக்காக பரிந்து பேசுகிற இன்னொருத்தரை அனுப்புவேன் என்றார். அவர் மேலே போய் பரலோகத்தில் இன்றைக்கு நமக்காக வழக்காடும் ஆண்டவராக இருக்கிறார். பூமியில் நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு உண்மை பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு நமக்காக யார் இருப்பாங்க நம்ம யோசிக்கிறோம். நமக்காக யார் இருக்கிறாங்க? நம்ம பிரச்சனைகள் நம்ம தான் பார்த்துன்னு இருக்கோம். நம்மளாம் யார் கண்டுக்கிறாங்க? இப்படி யோசிக்கிற நாட்கள், இப்படி யோசிக்கிற காலங்களில் நமக்காக ஆவியானவர் இங்கே இருக்கிறாரு, உதவி செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். வேத சத்தியம். பிதாவானவர் பாருங்கள் எப்படி நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்கள். ஒரு அப்பான்ற ஸ்தானத்தில் இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா?
எங்கே என் பிள்ளை, எங்கே என் மகன், ஒருவேளை ஜெபிக்க தெரியாமல் இருக்கிறானோ, எங்கே அவனுக்கு சரியாக அவன் பாவத்தில் இருந்து விழுந்து திருப்பி எழுந்துக்க முடியாமல் கஷ்டப்படுறானோ, எங்கே என் மகன் இன்னும் கூட என்னை பார்த்து என்கிட்ட நெருங்கி வரலையே. உதவி தேவைப்படுது. இங்கேயும் பூமியிலும் சரி பரலோகத்திலையும் சரி அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பிதாவானவர் தன்னுடைய அன்பினால் பூமியிலும் ஆவியானவரை வைத்து பரலோகத்திலும் இயேசு கிறிஸ்து வழக்காடி கொண்டிருக்கிறார். பாருங்க, அப்போ பிதாவானவருடைய அன்பை பாருங்க, எவ்வளோ அழகான அன்பு, எவ்வளோ ஒரு மேன்மையான அன்பு. அதனால தான் நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்லி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதான் நான் முதலே சொன்னேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். காட் லவ்ஸ் யூ. இந்த வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரை பற்றி நினைத்து பாருங்கள். ஆண்டவர் நமக்காக செய்த காரியத்தை நினைத்து பாருங்கள். அவர் நேசிக்கிறார். அதனால்தான் மறுபடியும் நம்மை அழைக்கிறார். வா மகளே, வா மகனே, நான் உன்னை தப்புவிக்கிறேன், நான் உன்னை விடுதலை செய்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன் அப்படி சொல்லி எல்லா வகையான காரியத்திலும் நம்மை நேசிப்பதனால் அவர் நம்மளை எல்லா வகைய பிரச்சனைகளும், எல்லா வகைய கட்டுகளிலிருந்தும், எல்லா வகையான போராட்டங்களிலும் விடுதலை செய்ய விரும்புகிறார். அதனால் ஆவியானவரை பலன் நமக்கு இந்த உலகத்தில் தேவை. வழக்காடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். விசுவாசம் தேவை. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. எல்லாவற்றும் இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோன்னா இருக்கட்டும், எனக்கு நான் என்ன பண்ணிட்டோம் பிரதர், இருக்கட்டும், அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, எல்லாம் அப்படின்னு நம்ம ஒரு நியூட்ரலாக போனோன்னா எதுவுமே பிரயோஜனம்லாம் போய்டும். ஆனால் விசுவாசம், நம்ம இருதயத்தில் விசுவாசம் அவசியம். என் இயேசு எனக்காக இருக்கிறார், எனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். விசுவாசிங்க. அந்த விசுவாசம் ஒன்றுதான் நம் வாழ்க்கையை மாற்றும். விசுவாசம் ஒன்றுதான், இருதயத்தில் விசுவாசம் ஒன்றுதான் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்றும். உங்களை எல்லைகளை பெரிதாக்கும். நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு புரியாத அளவுக்கு ஒரு காரியத்தை மாற்றுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த லென்த்து நாட்களில் முதல் நாள்லேருந்தே ஒன்று முடிவு பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்கள் பக்கம். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு முக்கியம். நான் உங்களுக்காக நிற்பேன். எந்த ஒரு காரியம் வந்தாலும் நான் உங்களுக்காக, எனக்காக நீங்கள் வழக்காடு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். எப்படி நீ 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 எந்த கண்டிஷனில் இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் நிற்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. தகுதி இல்லாத நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் வழக்காடுவேன்றார். அப்போ பாருங்கள், அந்த அன்பை பாருங்கள், அது எவ்வளோ பெரிதான ஒரு கிருபையும் அன்பை பாருங்கள். அப்போ நாம் என்ன சொல்லணும், இன்றைக்கு நம்மக்கிட்ட ஒரு கடமை இருக்குது. ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை நான் பாவியாக இருக்கும்போதே என்னை நேசித்து எங்கள் வேதத்தில் போட்டிருக்கீங்க. ஆனால் நான் இன்றைக்கே இந்த லென்த்து நாட்கள் ஆரம்பிக்கும் பொழுது முதல் நாளிலே சொல்லிடுறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த பழக்க வழக்கத்திலெல்லாம் நான் விட்டுற போகிறேன். இந்த நாள் முதல் நாள்லேருந்து இதெல்லாம் விட்டுற போகிறேன். இந்த காரியத்தை நான் இனிமேல் செய்ய போகிறதில்ல. நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். கொஞ்சமாவது மாற்ற போகிறேன். மறுபடியும் இதே விஷயங்களை செய்து கொண்டு தவறில் விழுந்து கொண்டு எழுந்து என்னுடைய வாழ்க்கையை அழிந்து கொண்டிருக்கிறது. இதை நான் விட்டுவிட போகிறேன். இனிமேல் நான் இதை செய்ய போவதில்லை. என் ஆண்டவருக்காக வாழப்போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பில் வாழப்போகிறேன். எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் எனக்காக நிற்கிறார், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலிருந்து, இந்த நேரத்திலிருந்து எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையில் தலைக்கீழாக மாற்றி விடுவார். அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஒரு விஷயம் மட்டும் நம் தெளிவாக இந்த லென்த்து நாட்களில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு தலைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என்னென்னா, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதனால் பரலோகத்தில் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். பூமியில் அவருடைய கடமையை முடித்து விட்டார். இன்றைக்கு பரலோகத்தில் உனக்காக, எனக்காக
வழக்காடி கொண்டு நமக்காக அவர் இரத்தத்தை கையில் வைத்து கொண்டு பிதாவின் முன்னாடி நிற்கிறார். அதனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு ஒரே ஆண்டவர், நீங்கள் தான் எனக்கு ஒரே வழி, நான் இதெல்லாம் விட்டு விடுகிறேன், இந்த நாளிலேருந்து நான் விட்டு விடுகிறேன், என்னை வழிநடத்தும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டோம்னால் ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழிநடத்த சித்தமாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடுவோம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Heavenly Father, we praise you, Lord. அப்பா, நீரே எங்களுக்கு வழக்காடும் தேவனாக இருக்கிறீர். You are our advocate, Lord. Father, அப்பா, Lord Jesus, இயேசுவே நீர் செய்த காரியம், இந்த உலகத்தில் நீர் செய்த காரியம், எங்களுக்காக ரத்தம் சிந்தி, கர்த்தாவே தேவரீர் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தீர், ஒரு ஜீவ பலியாக எங்களுக்காக மாறினீர் அப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஆனால் இன்றைக்கு அப்பா எங்களுக்காக வழக்காடும் தேவனாக பரலோகத்தில் நிற்கிறீர் அப்பா. தேவரீர் எங்கள் கைகள் சுத்தமல்ல, எங்கள் இருதயம் சுத்தமல்ல, எத்தனையோ காரியங்கள் நாங்கள் சரியில்லை என்று எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இயேசுவே இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானருக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அந்த தேற்றவாளனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை சரிப்படுத்துங்க, எங்களை செம்மைப்படுத்துங்க, எங்களை சரிப்படுத்துங்க. நாங்கள் பாவமான வழியை விட்டு விலக நீர் கிருபை தாங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள, பிதாவின் அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலத்தை தாங்க ஆவியானவரே. அந்த விசுவாசத்தில் நாங்கள் நடக்க நீர் கிருபை தாங்க இயேசுவே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஒப்பு கொடுத்த அப்பா கர்த்தாவே எல்லாருக்காகவும் செபிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட வார்த்தை மூலம் நீர் பேசினதுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை என்னையும் கழுவட்டும் அப்பா, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கழுவட்டும் அப்பா. நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த நாளில், இந்த நேரத்திலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுத்து, இனிமேல் நான் இப்படி தான் வாழப்போகிறேன், கர்த்தருக்காக உண்மையாக வாழப்படுகிறேன், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் வழக்காடும் ஆண்டவர் என் இயேசு கிறிஸ்து. நன்றி அப்பா. இதை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு பலத்தை தாங்க, எங்களுக்கு விசுவாசத்தை தாங்க, எங்களை வழி நடத்துங்க. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே அதற்காக நன்றி. அடிப்படை சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தீங்களே அதற்காக நன்றி. இந்த லெந்து நாட்கள் முழுதும் எங்களை வழி நடத்துங்க. இந்த கல்வாரி பயணத்தில் கர்த்தாவே தேவரே நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும், கர்த்தாவே தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.